அடா உப்புலியப்ப ஏன்பா உடம்புக்கு என்ன ஆஸ்பத்திரில இருந்து வர? ரத்தம் கொடுத்துட்டு வரேன். உனக்கு தான் கோயில்ல எல்லாமே கிடைக்குதே, அப்புறம் ஏன் ரத்தத்தை கொடுத்து சம்பாதிக்கிற? ஒண்ணுமில்லண்ணே, ரத்தம் கொடுத்தா 4 உயிர் பழைக்குமே, அதுக்கு தான். அதுக்கு என்னமா கொடுக்கணும்? இவன் இதுல மட்டுமா சம்பாதிக்கிறான்? கல்லு உடைக்கிறான், காட்டு வேலைக்கு போறான், தோட்ட காவலுக்கு நிக்கிறான், எது கிடைச்சாலும் விட மாட்டேங்கிறான். ஏன்பா நீயோ ஒண்டி கட்ட, எதுக்கு இப்படி ஊந்து ஊந்து சம்பாதிக்கிற? அவன் பதில் சொல்ல மாட்டாங்க. அங்க பாருங்க வெக்கப்படுறது. அவனுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுங்க. கல்யாணம்னா இந்த காலத்துல சும்மாவா? அதுக்கு பணம் வேண்டாமா? அதுக்காக இவன் இப்படி ரத்தத்தை கொடுத்தான்னா நாளைக்கு பொண்டாட்டியை சமாளிக்க வேணாமா? நீங்க சொல்லிட்டீங்க, அவன் கேட்பானா? அநேகமா புழுதிப்பட்டி ஆஸ்பத்திரிக்கு தான் போவான் மறுபடியும் ரத்தம் கொடுக்க. என்ன உப்புலியப்பா, நான் சொல்றது சரிதானா? ஏய், கதவை மூடுறா, உண்டி என்றாங்கல்ல. என்னையாது பெரிய மனுஷன் நீங்களா அப்படி செய்யறது? தப்புதான் உப்புலியப்பா, என்ன காட்டி கொடுத்துறாருப்பா. சத்தியமா நான் திருடன் இல்லப்பா. சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன இப்படி திருடன் ஆக்கிடுச்சுப்பா. அடு என்னையா பெரிய சந்தர்ப்ப சூழ்நிலை? நேர்மையா வாழ்ந்த நீங்க, கஷ்டத்தை வெளியே காட்டிக்காம கௌரவமே பெருசுன்னு வாழ்ந்த நீங்க இப்படி அசைறது, அதுவும் கோயில்ல. என் நிலைமை என்ன திருட வச்சிருச்சுப்பா. பிரசவத்துக்காக என் வீட்டுக்கு வந்து என் பெரிய பொண்ணோட நகை ஒரு அவசரத்துக்காக நான் அடை வச்சுட்டப்பா. நகை இல்லாதனால வீட்டுக்கு போக முடியல. நகை இல்லாம வீட்டுக்கு வரக்கூடாது, நான் புருஷன் துரத்தி அடிச்சுட்டான். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி நகையை திருப்ப முடியலப்பா. நகை இல்லாதனால வீட்டுக்கு போக முடியாம என் பொண்ணு கை குழந்தையோட கதை இறங்கி நிக்கிறப்பா. எனக்கு வேற வழியே தெரியல. அதனால தான்ப்பா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன். என் மேல கருணை வைப்பா. நீ என்ன போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டீங்கன்னா என் 2 பொண்ணு அனாதையா நிக்கும்பா. என்ன அது? நான் சின்னப்ப என் கால போய் விழுந்துகிட்டு. இந்த பாருங்க, உங்க நிலைமை நினைச்சா எனக்கு வருத்தமா தான் இருக்கு. கவலைப்படாதீங்க, உப்புலியப்பனை நம்புங்க, அவன் காப்பாத்தும். தயவு செஞ்சு இந்த நகை எங்க எடுத்தீங்களோ அங்க கொண்டு போய் வச்சிருங்க. உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். உங்க நகையை திருப்புறதுக்கு நான் முயற்சி பண்றேன். ஐயா சொன்னா கேளுங்க. நீ சொல்ற மாதிரி அந்த நகை திருப்பி கொண்டு போய் வைக்க முடியாது. அப்படி திருப்பி வைக்கும் போது என்ன பிடிச்சுக்குவாங்க. அந்த தைரியம் எனக்கு இல்லையப்பா. ஐயா வந்து நீ சும்மா நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டா இருந்தேன். ஐயா ஐயா என்ன மன்னிச்சிருக்கையா, சத்தியமா சொல்றியா? இனிமே இந்த தப்பு வேலையெல்லாம் செய்ய மாட்டேயா. ஐயா நான் 2 பொட்ட பிள்ளைக்கு தகுப்பையா. நீங்க என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா என் 2 பொண்ணு அனாதைய தெருவுல நிக்கையா. உங்க கால்ல எது சொன்னாலும் நான் ஏத்துக்கிறதா இல்ல. எனக்கு என் கடமை தான் முக்கியம். நீ எத்தனை நாள் அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு யாருக்கு என்ன தெரியும்? புரியுதா? எவ்வளவு கெஞ்சிரண்டா, என் வயசுக்கு மீறி உன் காலில் விழுதுடா. என்ன காட்டி கொடுத்துட்டேடா பாவி. நீ அனாதை பாய்த்தானே, என் பிள்ளைகள்லாம் அனாதையாகிட்டேடா. நீ மனுஷனாடா, நீ அனாதை பாய்த்தானடா. உன்னை பழி வாங்கியே திருவண்டா, உன்னை பழி வாங்கியே திருவண்டா. உப்புலி, உப்புலியப்பா வாங்க உட்காருங்க. போன காரியம் என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நகையை மீட்டு முருகேச மகிட்ட கொடுத்துட்டு அவளையும் அவன் புருஷன் கிட்ட சேர்த்துட்டு தான் வர்றேன். நகையை அவங்க அப்பா கொடுத்தாருன்னு சொன்னீங்க. நீதான் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு என் வாயை கட்டி போட்டு. இந்த பணத்தை வழக்கம் போல மணி ஆர்டர் பண்ணிருங்க. இதை நேர்லயே கொடுத்துடலாமே. வேண்டாங்க, அப்பா பணம் அனுப்புறாருன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறத கெடுக்க வேண்டாம். இதை அனுப்பிச்சிருங்க. ஏனே லாரியில மாடுகள் எங்கே ஏத்திட்டு போறீங்க? எல்லாம் கேரளாக்கு போகுது. அப்படியா? கேரளாக்கா? ரொம்ப சந்தோஷம். இந்த பாருங்க, இந்த உள்ள நிக்கிறது லட்சுமி, ரொம்ப சாது. அதுக்கு எள்ளு பண்ணா உசுறு. இந்த முன்னாடி நிக்கிறது ஆண்டாளு, கொஞ்சம் முரட்டுத்தனம், ஆனா தீனி அதிகமா போடணும். அந்த லாரியில இருக்கு பாருங்க. இதெல்லாம் இவன்ட்டு ஏன் சொல்லிட்டு இருந்தீங்க? என்னன்னு இவங்க பண்ணைக்கு தானே போகுது. பண்ணைக்கா? இதெல்லாம் கேரளா அடிமாட்டுக்கு போகுதுப்பா. அடிமாட்டுக்கா? அது சரியா எடுத்து பிடிச்சி கட்டுங்களா, கீழே வந்துட போகுது. ஏங்க நீங்களும் இந்த ஊருக்கார தானே? கோயில் மாடுகள் இப்படி அடிமாட்டுக்கு அனுப்புறீங்களே, இது நியாயமா? இதுல என்ன அநியாயம் கண்ட? மாடுகளுக்கு மார்க்கெட் இருக்கு, நாங்க விக்கிறோம். ஏங்க இந்த ஊரே சாமியா கும்பிடுற இந்த மாடுகளை கேவலம் காசுக்காக கொலகலத்துக்கு அனுப்புறீங்களே, இந்த பாவம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் போகாதுங்க. ஏழா எடுக்கிறதுக்கு முன்னால வேணா அது கோயில் சொத்து, ஏழா எடுத்ததுக்கு அப்புறம் அது ஏன் சொத்து. அது என் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவேன், அதை கேட்க உனக்கு உரிமை கிடையாது. இல்ல, நான் விட மாட்டேன். நான் வளர்த்த மாடுகளை சாக விட மாட்டேன், சாக விட மாட்டேன். இந்த லாரி போக விட மாட்டேன். தூக்கி எறியுடா, பண்ணிடுறா.
நாம ஏலத்துக்கு விட்ட கோயில் மாடுகளை அந்த பண்ணையார் அடிமாட்டுக்கு வித்துட்டாருமா. என்ன அடிமாட்டுக்கா? ஆமாமா, இந்த மாடுகளை கண்ணுக்கண்ணா வளர்த்தவன் நானும். இந்த ஊரே அதுகளை மாடுகளை நினைக்கிறது இல்ல. உப்புளியப்பன் பேர் வச்சுதான் கூப்பிடுறாங்க. பக்தியா நேர்ந்து விட்ட மாடுகளை இப்படி அடிமாட்டுக்கு அனுப்புறாங்களே, இது நியாயமா? மாடுகளோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சுன்னா அதை ஏலம் விடுற அதிகாரம் தான் நமக்கு இருக்கு. அதை எதுக்காக கொண்டு போறாங்கன்னு கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இல்லப்பா. சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. அடுத்த தடவை ஏலம் விடுறப்போ அதை பத்தி யோசிப்போம். முதல்ல நீ போய் துணி மாத்து போ. பொண்ண ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. பொண்ண பாட சொன்னா வீட்டுக்குள்ள எல்லாம் போகுது. அப்பா ஹார்மோனியம் போட்டு எடுத்து வரும்பா. இந்த விஷயத்தை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட சொல்லலையா? அம்மா, உண்மை சொன்னா எங்க வரமாட்டாங்களோன்னு பயந்துகிட்டு தாமா நான் இதை சொல்லல. பொண்ணு நேர்ல பார்த்தா எல்லாம் சரியா போயிடும் நம்பித்தான். என்னைய அப்படி பண்ணிட்ட? எல்லாரும் என்ன மன்னிக்கணும். என் பொண்ணு பேச மாட்டா. ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படி ஆயிடுச்சு. எதையும் மறைக்காம சொல்லித்தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை அழிச்சிட்டு வரணும்னு சொன்னேன். இவர் சொல்லலைங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது. ஏங்க, பேசாதது ஒரு பெரிய குறையா? இந்த காலத்துல பேசாத பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க. தரகர புத்தியை காட்டிட்டு இல்ல, காசுக்காக எதையும் செய்யலாம் ஐயா. பொண்ணுன்னா புருஷன் கிட்ட அன்பா பேசணும். மாமன் மாமியார் கிட்ட சண்டை போட தெரியணும். 4 வேலையாளுங்க கிட்ட சத்தம் போட்டு வேலை வாங்க தெரியணும். ரேடியோன்னா பாடணும் ஐயா. ரேடியோவை அழகு பார்க்கவா வச்சுக்கோங்க. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். வாங்க போலாம். ஐயா, ஏமா உஷாமாவை பொண்ணு பார்த்துட்டு போறாங்களா? சொல்லி அனுப்பியிருந்தா நானும் வந்து எல்லா வேலையும் பார்த்திருப்பேன்ல. ஆமா, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? எப்பமா கல்யாணம்? என்னம்மா, ஏன் அழுகுறீங்க? எல்லாம் வழக்கம் போல நடந்து போச்சுப்பா. பாடாத ரேடியோ வாங்கம்மா போயிட்டாங்க. உஷாமா எங்க இருக்காங்க? உள்ளதா இருக்க. உஷாமா, அழாதம்மா. நான் சொல்றத கேளுமா, அழாதம்மா. அட நீ வேற என்னமா, இப்ப என்ன நடந்து போச்சு? அவன் என்ன மாப்பிள்ளையான மாப்பிள்ள? அவன் மூஞ்சி முகர கட்டியும் மூக்க பாத்தியா, கிளி மூக்கு மாதிரி. நல்ல வேலை நீ அம்மா ஒத்துக்குறீங்க. ரொம்ப பயந்தே போயிட்டேன். அவங்களே போயிட்டாங்க. இந்த பாருமா, ஓ அழகுக்கும் குணத்துக்கும் ஏத்த மாதிரி ஓ மனசுக்கு பிடிச்சவன ஒருத்த வந்து சேருவான். இத பாருமா, உப்புளி நம்புமா, நம்புமா. நீ என்ன பண்ற? எத்தனை உப்புளியப்பன் தோண 108 தடவை எழுதி அவருக்கு மாலை போடு நீ. அப்புறம் பாருமா என்ன நடக்குதுன்னு. சிரிமா சிரிமா சிரிமா. அந்த வரமா சிரிமா. யார் யார் எப்படி நடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்ன நடக்குதுன்னு பார். அத்தை அத்தை போங்கடா. இது நம்ம அத்தை வீடுதான். சீர்தட்டுல கொண்டு போய் ஒழுங்கா வச்சுட்டு நீங்க வெளியே வந்துருங்க. போங்க போங்க போங்க. ஆனா சீக்கிரம் வச்சுட்டு வாங்கடா. அத்தை அத்தை. என்னது சீர்வரிசை மாதிரி? சீர்வரிசை தான் அத்தை. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அத்தை. விஷயத்தை கேள்விப்பட்டோன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அத்தை. பொண்ணு பார்க்க வந்தீங்களா, உங்க பொண்ணை பாடாத ரேடியோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோன்னு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அத்தை. உங்க பொண்ணை தாலி கட்டி நான் பொண்டாட்டி ஆயிக்கிறேன். ரொம்ப அவசரப்படுறீங்களா? நீங்க சும்மா இருங்க அத்தை. இந்த நல்ல காரியத்துல தள்ளி போடக்கூடாது. அதெல்லாம் அப்பப்ப முடிச்சிடணும். எதுக்கு வீணா சிரமப்படுறீங்க? உங்க வசதிக்கு ஈடு கொடுக்க முடியாத இடம், வாய் பேசாத பொண்ணு, இவ்வளவு நீங்க கட்டிக்கிறீங்கன்னா உங்க பிளான் என்னன்னு தெரியாதா? எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுறீங்க? உங்க குத்தக விஷயத்தை நான் கண்டுக்காம இருக்கணும், அவ்வளவுதானே? சரி, எவ்வளவு தருவீங்க சொல்லுங்க. என்னங்க, நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, உண்மையத்தான் சொல்றேன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பேசி வச்சிருக்கேன். வரதட்சணை கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா என் பொண்ணு நிலைமை அப்படி. ஆஹா, ராசே, அந்த பையன் கொண்டு வாடா. மா, நான் வந்த காரியம் இவ்வளவு சுலபமா முடியும்னு எதிர்பார்க்கவே இல்லை. கவர்மெண்ட்டுக்கு பணத்தை கொடுக்கறதுல நம்ம 2 பேருக்குமே லாபம் இல்ல. இப்ப பாருங்க, உங்களுக்கு 1 லட்சம், உங்களுக்கு 1.5 லட்சம் லாபம் தானே? சரியா சொன்னீங்க. ராஜு, பையன் கொண்டாடா, பணத்தை கொடுக்கலாம். சரியா இருக்குமா? சரியா இருக்குங்க.
இந்தாங்கம்மா எண்ணி பாத்துக்க. சேச்சே எண்ணி பாக்குறதாவது உங்களை நான் நம்புறேன். அடடா. வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க. நீங்க கொடுத்த பணத்துக்கு ரசீது. மீதி 1.5 லட்சத்தை திருப்பி கொடுத்தீங்கன்னா நீங்க வயல்ல அறுவடை பண்ணலாம். இல்ல வயல்ல காலை கூட வைக்க முடியாது. ஏங்கிட்டியா விளையாடுறீங்க? உன்னால முடிஞ்ச சரி போடா. ஏமாத்திட்டீங்கல்ல? இந்த பார், ஏமாத்துறது ஓ மேல. நியாயமா சேர வேண்டியதை நாங்க எடுத்துக்கிட்டோம். ஆடி கறக்கிற மாடு, பாடி கறக்கிற மாடு, அடிச்சு கறக்கிற மாடுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அதுல நீ பாடி கறக்கிற மாடு கறந்துட்டோம். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும். தேதியை சொல்லிவிடு, அப்புறம் வந்து பதில் சொல்றேன். போடா. வாய் பேச முடியாத உன்னை எப்படி கரை சேர்க்க போறேன்னு ஒவ்வொரு நாளும் தவிச்சிட்டு இருக்கிற எனக்கு சோதனை அடி பண்ற. மாலை போடுறோம், மாலை கழுத்து அறுத்துட்டு பொண்ணு வேண்டாமா வேண்டாம். அம்மா, இப்படி வாயிலாத பூச்சியை போட்டு அடிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன அடிங்க, என்ன கொல்லுங்க. உப்பிலேப்பா, இது என் குடும்ப பிரச்சனை. வெளியில போ. அந்த பிரச்சனைக்கே நான் தானமா காரணமாயிட்டேன். அம்மா, நான் பெத்தவங்க முகத்தை கூட பார்த்ததில்லை. உங்க முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இனிமே நான் அனாதை இல்லைன்னு சந்தோஷப்பட்டேன். நீங்க கட்டின மணியை ஒவ்வொரு நாளும் அடிக்கும் போதெல்லாம் குப்பிளியப்பா, அந்த பிள்ளைக்கு பேச்சு வராதான ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். அம்மா, எனக்கு இந்த காதலுக்கு இதெல்லாம் தெரியாதுமா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உப்பிளியப்பனும் அவர் இருக்கிற கோயிலும் தான். இந்த கோயிலுக்கு நேர்ந்து விடுற மாடுகளை கூட விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த மாடு விலை போகாதுமா. பேச தெரிஞ்ச பிள்ளைய போட்டு அடிச்சா அது ஏன் இப்படி செஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி வாய் பேசாத பிள்ளைய போட்டு அடிச்சா அது எப்படிமா உண்மையை சொல்லும்? உஷா, உஷாமா, கதவை தரமா, நான் சொல்றத கேளுமா. உஷா, அம்மா, உஷா உள்ள ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உஷா, உஷா, நான் ஏதோ புத்தி கெட்டத்தனமா உன்னை அடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடு உஷா. நீ அவசரப்பட்ட இந்த முடிவுக்கு வந்துடாத. இப்ப நீ கதவை திறக்கணும், நான் உடைச்சிட்டு வந்துருவேன். உஷா, அம்மா, பேச முடியாத என்ன மத்தவங்க தான் புரிஞ்சுக்கல. நீ கூடவா அப்படி? பெத்தவங்க பாசத்தை தவிர மத்தவங்க பாசம் அறியாத எனக்கு உப்பிலியப்பன் காட்டின பாசம் ஆறுதலா இருந்தது. நான் அவரை தெய்வமா தான் நினைச்சேன். தெய்வத்துக்கு மாலை போட்டு காதலிக்கிறதுக்கு நான் ஒன்னும் ஆண்டாள் இல்லம்மா. உப்பிலியப்பா, ஒன்னத்தையும் தேடிட்டு வர்றேன். அருணாய் கணத்துல குளிச்சுட்டாப்பா. என்னாச்சு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, காப்பாத்திட்டாங்க. ஆனா உன்னை பஞ்சாயத்துல தேடுறாங்கப்பா. நான் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எதுக்காக என் உயிரோட இருக்கணும்? என்னம்மா இது?
ஊரு பூரா தெரியும் நீங்க 2 பேரும் ஒரு இதுவா இருக்கிறது. அப்புறம் என்ன ஜாடமாடா பேசிக்கிட்டு? அரசாய் சொல்றது உண்மைங்க. உப்புலியப்பனும் அரசாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்க 2 பேரும் ஒன்னா நெருங்கி பழகினத நான் நேர்லயே பார்த்தேன். ஐயா, இந்த பொண்ணுகிட்ட எந்த தப்பான எண்ணத்திலையும் நான் பழகல, எந்த களங்கமும் இல்லாம பழகுனேன். விளையாட்டு இப்ப வினையா போயிருச்சு. என்ன விளையாட்டு? அம்மா அப்பா விளையாட்டா? யார்கிட்ட கதை விடுற? களங்கம் எல்லாம் விளையாடணும். அப்படி களங்கம் எல்லாம் விளையாடுறதுக்கு அரசா என்ன சின்ன பாப்பாவையா? ஒரு வயசு பொண்ணு வெக்கத்தை விட்டு ஊர் முன்னால வந்து சொல்லுது, இதை நம்ம அலட்சியப்படுத்தலாமாயா? இவனை சும்மா விடக்கூடாது, அடிச்சு ஊரை விட்டே துரத்தணும். என்னம்மா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் சொன்னேன். அதனாலதான் நீ கிணத்துல விழுந்து சாக போறதுன்னு முடிவு பண்ணியா? இனிமே அரசாய் கிணத்துல விட மாட்டா. அவளை நான் ஏமாத்தல, தாலி கட்டிட்டேன், பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? அது எப்படிப்பா செத்துருந்தா? அவனே சாகலைய, அப்புறம் என்ன? பஞ்சாயத்து இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிடுச்சு. இன்னமே பொண்ணு மாப்பிள்ள சந்தோஷமா இருக்கணும்.